ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. என்னுடைய பொது வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டப்பா. ஏன் முத தாங்க முடியாமட்டா? என்ன கண்ணு பூசுது? என்னது இது? ஏய் அதாய சூரியன். இதுதான் சூரியனா? நல்லா பிரைட்டா இருக்கு. இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ்வளவு கேவலமா போயிட்டு நானு. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. என்னடா என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? எல்லாம் ஒன்னால நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. வீட்டே தப்பா கத்து வச்சிருக்கான்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். கிராமத்து கட்டட கலையை பார்க்கணும் சொன்னீங்களா? கலை பூரா கட்டட கலைஞர்கள். இவரு தாஜ்மஹால் கட்டுறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாருமா. அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுறப்ப மேஸ்திரியா இருந்தவர். இவரு பிட்டுக்கு மண் சுமந்தார் பாத்தீங்களா, அந்த வகையை வச்சிருந்தவர். இவரால சுமக்க முடியாம இங்க வந்து பரதநாட்டியத்தில் ஈடுபட்டிருக்காரு. பூரா புட்டலப்பட்டி பூமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. அனைவரும் இந்தியாவின் முக்கிய கலைஞர்கள்மா. எனக்கு எங்க வீட்ல வச்சே காது குத்திட்டாங்க. ஏமா கோயில வச்சு குத்துறீங்களா? அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? என்ன உங்க கழுதைகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? அடேங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்தை மாதிரி வச்சுக்கிற? இங்க நிக்கான கருவாய, இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான். 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணி. அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சும்மாடா. இந்த பாடா நீ பண்ண தேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிப்போம். 15,000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு 15,000 ஆச்சியா? அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க. கொலையா? கொலை கூட பண்ணுவியா நீ? இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? மறந்து போச்சு. மறந்து போச்சா? உடுக்கறத தின்னுட்டு குறுக்கால புந்து ஓடி பேரு சொன்னல. ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் அடி தாடி குத்திராத. உங்க அப்பா தான் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. என்ன கருவா, என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டிச்சீங்க? இப்படிதான் கம்னாட்டி, நீங்க எவ்வளவு நல்லவரு. என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா? தெரியாம போச்சு. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. உன்றது பிரச்சனை பண்ணனா நானு? ஏண்டா வர்றேன் போறேன் போற 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல. 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு. யாரு எந்த ஊரு யார பத்தி விளையாட சொல்லிக்கிட்டு இருக்க? செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடாத பக்கம். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஐயோ நெஞ்சு வலி தாங்கலவா. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு